திருவெம்பாவை திருவண்ணாமலையில் பாடப்பெற்றது. பக்குவமுற்ற ஆன்மாக்கள் ஆணவ மல இருளில் துயிலும் ஆன்மாக்களை எழுப்பி இறையருளாம் நீராட்டுவதே பெண்கள் நோன்பான திருவெம்பாவை. பராசக்தியை போற்றி பாவை அமைத்து வழிபட்டு அவள் மூலம் வீட்டிற்கு நாயகனையும் நாட்டுக்கு மழையையும் பெறுவது இதன் நோக்கமாகும். திருச்சிற்றம்பலம். ஆதியும் பந்தமும் இல்லாகரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வல் செவியோ நில் செவிதான் மாதேவல்வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதேயல் தோழி பரிசேலோர் எம் பாவாய். ஒளிமிக்க அகன்ற கண்களை உடைய பெண்ணே, தனக்கு முதலும் முடிவுமில்லாத அரிய பெரிய ஒளிப்பிழம்பாக உள்ள இறைவனை நாங்கள் பாடக் கேட்டுக்கொண்ட பின்னும் தூங்குகிறாயோ? உன் காதுகள் வன்மையான செவிட்டு காதுகளோ? அடுத்த வீட்டு பெண் என்ன செய்தாள் தெரியுமா? சிவபெருமானுடைய நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடிய வாழ்த்து ஒலி தெருப்பக்கம் கேட்டதுமே பக்தி மிகுதியால் தேம்பி தேம்பி அழுதாள். தன்னை மறந்தாள். மலர்கள் நிறைந்த படுக்கையிலிருந்து புரண்டு எழுந்தாள். வேறு எச்செயலும் செய்ய மாட்டாமல் அவன் திருவடி நினைப்பிலேயே இருந்தாள். அவள் அப்படி இருக்க நாங்கள் எழுப்பிய பின்பும் எழாத உன் தன்மை இப்படி இருக்கிறதே. பாசம்பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போதே போதி போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசல் சிவலோகல் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்கல் பாரியாம் ஆரெலோரும் பாவார். உன் தகுதிக்கேற்ற அணிகலன்களை உடைய பெண்ணே, நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் இரவும் பகலும் என் அன்பு ஒளிப்பிழம்பான இறைவனுக்கே என்று கூறுவாயே. இப்பொழுது இம்மலர்படுக்கை மீது அன்பு வைத்தாயோ என்று துயில் உணர்த்த வந்த பெண்கள் கேட்டார்கள். உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தவள் விழித்து, தக்க அணிகலன்களை அணிந்த பெண்களே, சீச்சி, உங்கள் வாக்கில் இத்தகைய சில சொற்களும் வரலாமா? நாம் விளையாடி ஏசிக்கொண்டிருக்கும் இடம் இதுவா என்றாள். வந்த பெண்கள் தேவர்கள் புகழ்ந்து பாராட்டுவதற்கு கூசுகின்ற மலர் போன்ற திருவடிகளை நமக்கு தருவதற்காக இவ்வுலகில் எழுந்தருளிய ஞானாசிரியனும் சிவலோக நாயகனும் தில்லை சிற்றம்பலத்து இறைவனுமாகிய பெருமான் பொருட்டு செய்யப்படும் அன்பு எவ்வளவு உயர்ந்தது! அன்பு செய்யும் அடிமைகளாகிய நாம் எவ்வளவு தாழ்ந்தவர்கள்! எனவே உன்னோடு விளையாட வரவில்லை, எழுந்து வா என்றார்கள். முத்தல்ன வெள்ளகையாய் முன்வந்தேதீரெழுதல் முத்தல்ன வெள்ளகையாய் முன்வந்தேதீரெழுதல் அத்தல் நானல்தல் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துல் கடை திறவாய் பத்துடையீர் ஈசல் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீத்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோ மாறியோமோ
சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய். முத்து போன்ற வெண்மையான பற்களை உடைய பெண்ணே, எங்களுக்கு முன்பே படுக்கையிலிருந்து எழுந்து வந்து எம் எதிரே நின்று, என் தந்தை இன்ப வடிவானவன், அமுதம் போல் உண்டவரை வாழ்விப்பவன் என்று வாயில் எச்சில் ஊறி இனிக்க இனிக்க பேசுவாயே, இப்போது எழுந்து வந்து உன் வீட்டு வாசல் கதவையாவது திறக்கக்கூடாதா என்றனர் எழுப்ப வந்த பெண்கள். உள்ளே இருந்தவள், நீங்கள் சிவனடியார்களுக்கு உரிய திருநீரும் சிவமணியும் அணிதல், குரு வழிபாடு, சிவதோத்திரம் செய்தல், மந்திரம் ஜெபித்தல், இறை வழிபாடான சிவபூஜை செய்தல், பதிப்புண்ணியங்களை செய்தல், சிவபுராணம் கேட்டல், சிவாலய பரிபாலனம் செய்தல், சிவன் அடியாரிடம் உணவு அருந்துதல், அடியார்க்கு அடியானாதல் ஆகிய 10 குணங்களையும் உடையவர்கள், ஈசனுக்கு பழமையான அடியார்கள், என் இனிய தோழிகள். அத்தகைய நீங்கள் புதிய அடியார்களாகிய எங்கள் சிறு குற்றங்களை தீர்த்து ஆட்கொண்டால் அது தீங்காகுமோ என்று கேட்டாள். எழுப்ப வந்தவர்கள், நீ எவ்வளவு அன்புடையவள் என்பதை நாங்கள் அறிய மாட்டோமோ? தூய நெஞ்சுடையார் சிவபெருமானை பாடாமல் இருப்பார்களா? சரி சரி, பேசாமல் எழுந்து வா. உன்னை எழுப்ப வந்த எங்களுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும் என்றனர். உள்நித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோமவ்வளவும் கண்ணை துயில்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத வீழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடிக்க சிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயிலேலோரியம் பாவாய். ஒளிமிக்க முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே, இன்னும் விடியவில்லையா என்று எழுப்ப வந்தவர் கேட்டனர். உள்ளே இருந்தவள், அழகான கிளியின் மொழி போல பேசும் பெண்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்டாள். எழுப்ப வந்த பெண்கள், வந்தவர்களை கணக்கு பார்த்து உள்ளபடியே தெரிவிப்போம். அப்படி எண்ணி பார்க்கும் நேரம் வரை கண்களை தூங்க வைத்து காலத்தை போக்காதே. தேவர்களுக்கு ஒப்பற்ற அமுதமானவனை, மறைகளின் பொருளாயிருப்பவனை, காண்பார்கள் கண்களுக்கும் அழகுண்டாகும்படி காட்சியளிப்பவனை புகழ்ந்து பாடி மனம் கசிந்து நெக்குருகி நிற்கிறோம். கடவுளை பாட வந்த எங்களால் கணக்கெடுக்க முடியாது. நீயே எழுந்து வந்து எண்ணிப்பார். வந்தவர் எண்ணிக்கை குறைந்தால் மீண்டும் போய் தூங்கு என்கிறார்கள். மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோமென்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படிரி கடை திரவாய் ஞாலமே விண்ணே பிறவேகறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடேனும் உணராய் உணராய்கள் ஏலக்குழலி பரிசேலோரியம் பாவா. அடியைத் தேடிய திருமாலும் முடியைத் தேடிய நான்முகனும் காண முடியாமல் திருவண்ணாமலை வடிவில் நின்ற இறைவனை நாம் உணர்வோம் என்று பொய்யுரைகளை பேசுபவளே, சுரக்கும் பாலும் தேனும் போல் இனிமை தோன்ற பேசும் வஞ்சகியே, வாசல் கதவை திறப்பாயாக. மண்ணகத்தார் விண்ணகத்தார் மற்றும் உள்ளார் யாராலும் அறிய முடியாத பெருமானுடைய திருமேனி அழகையும்
நம்மை ஆண்டு கொண்டு சீராட்டும் அருட்குணத்தையும் வாயாரப் பாடி சிவபெருமானே சிவபெருமானே என்று பலமுறை கூவி ஓலமிட்டாலும் நீ உணரவில்லை, எழுந்து வரவும் இல்லை. இறைவன் திருமேனியை அலங்கரிக்காமல் மயிர்ச்சாந்து பூசி உன் கூந்தலை அலங்கரிக்கும் பெண்ணே, உன் பக்தித்தன்மை என்னே என்று எழுப்ப வந்தவர்கள் அடைக்கிறார்கள். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே. போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கடல் பாடி வந்தோர்க்குள்வாய் திறவாய் ஊனே ஊருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம் பாவ மான் போன்றவளே, நாளை நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று நேற்று கூறினாயே, அந்த வார்த்தை நாணமில்லாமல் எந்த திசையில் போயிற்று என்று சொல். இன்னும் பொழுது புலரவில்லையா? வானுலகும் மண்ணுலகும் மற்ற உலகங்களும் அறிய முடியாத இறைவன் தானே வலிய வந்து தலையாய அன்பு செய்து நம்மை ஆட்கொண்டான். அவனுடைய அழகிய நெடிய வீரக்கடல் அணிந்த திருவடிகளைப் பாடி உன் வீட்டுக்கு வந்த எங்களுக்கு நீ கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, வாயைத் திறந்தாவது பதில் சொல்லக்கூடாதா? வாயைத் திறக்காமலும் இறைவனை எண்ணி உடலும் மனமும் உருகாமலும் இருக்கும் இந்நிலை உனக்கே பொருத்தமாகும். இனியாவது எங்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் தலைவனை பாடுவாயாக. அன்னே இவையும் சிலவோ பல அமர உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் ஜீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தெல்நாயல் நாம் உன்னும் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதில் தெல்லோமும் சொன்னோம் கேள்வோவேராய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலில் பரிசேலோர் எம் பாவாய். தாயே, இப்படியும் முரண்பட்ட சில செயல்கள் உன்பால் உள்ளனவோ? பல தேவர்களாலும் நினைத்தற்கும் அறியவன், ஒப்பற்றவன், மிக்க பெருமை உடையவன். அவனுடைய திருச்சின்னங்களாகிய எக்காளம், சங்கு முதலியவற்றின் ஒலிகளை கேட்ட மாத்திரத்தில் அவனையே கண்டது போல சிவசிவ என்று சொல்லி வாயைத் திறப்பாயே. தென்னாடுடைய சிவன் என்று கூறுவதற்காக தென்னா என்று தொடங்கியதுமே நெருப்பிலிட்ட மெழுகுபோல் உருகுவாயே. இப்பொழுது என்னப்பன் என் அரசன் இன்னமுது என்று எல்லோரும் ஒவ்வொருவராக எல்லா பேர்களையும் சொல்லிவிட்டோம். அதை கேட்ட பின்பும் தூங்குகிறாயே. வலிய நெஞ்சம் கொண்ட அறிவில்லாதவர் போல சும்மா கிடக்கிறாயே. என்னே தூக்கத்தின் வலிமை? வாழ்க்கையே உண்ணவும் உறங்கவும் தானா? கோழி சிலம்ப சிலம்பும் கூறுகெங்கும் எழிலியம்ப இயம்புவள் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழியதென்ன உறக்கமுவாய் திறவாய் ஆழியா நன்புடைமை ஆமாறும் யுவாரோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய்.
பொழுது புலர்ந்ததை அறிவிக்க சேவல் கோழி கூவ பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. கோயில்களில் நாதசுரம் வாசிக்கும் முன்னால் சங்கு ஒலிக்கிறது. ஒப்பற்ற ஒளிச்சுடரான இறைவனுடைய ஒப்பற்ற பெருங்கருணையை பாடும் ஒப்பற்ற பொருள் சிறந்த பாடல்களை பாடினோம். நீ கேட்கவில்லையா? இப்படி கிடக்கும் சிறு பெண்ணே, நீ திங்கு நேராமல் வாழ்வாயாக. இப்படியும் ஒரு தூக்கமா? வாய் திறந்து பேசக்கூட மாட்டேன் என்கிறாயே. அருட்கடலான சிவபெருமான் திருவடிக்கு அன்பு செய்யும் நெறி இப்படித்தானா? ஊழிக்காலத்திலும் அழியாமல் நிற்கும் உலக முதல்வனை, அணிகள் அணிந்த உமையாள் ஒரு பங்கினனை பாடுவாயாக. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் தேர்த்தும் பெற்றியனே, உன்னை பீரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார்தாள் பணிவோமாங்கவர்க்கே பங்காவோம். அன்னவரே என் கணவர் ஆவாரவருவந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன கூறையுமிலோ மேலோ எம்பாவாய். கால தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு முற்பட்ட பழமையான பொருட்கள் எல்லாவற்றுக்கும் முற்பட்ட பழம்பொருளாயிருப்பவனே, பிற்பட்ட புதுமையான பொருட்கள் எல்லாவற்றுக்கும் மீண்டும் அதே பொருள்தன்மை உள்ளவனே, உன்னை தலைவனாகப் பெற்ற உன் சிறப்பு மிக்க அடியார்களாகிய நாங்கள் உன் அடியார் திருவடிகளையே வணங்குவோம். அவர்களுக்கே உரிமை உடையவர்களாவோம். அவர்களே எங்கள் கணவராவார். அவ்வடியார் மனமுவந்து சொன்ன கட்டளைகளின் படியே அவர்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருந்து ஏவல் கேட்போம். எங்கள் பிரானே, எங்களுக்கு இவ்வாறு நீ அருள் புரிந்தால் நாங்கள் எந்த குறையும் இல்லாதவராய் வாழ்வோம். பாதாளமேழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் உனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லல் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழல் தொண்டருளல் கோதில் குலத்தரந்தன் கோயிற்பிணா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவல் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய். எம்பெருமான் திருவடித் தாமரைகள் கீழே உள்ள பாதாள லோகங்கள் ஏழுக்கும் கீழாகச் சொல்லக்கு அடங்காத நிலையைப் பெற்றவை. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமுடியும் எல்லா பொருள்களுக்கும் முடிவாக உள்ளது. ஒரு பக்கம் அருட்சக்தியான பெண் இருக்கிறாள். எனவே இறைவன் ஒரு வகைப்பட்ட திருமேனி உடையான் அல்லன். ஞான வடிவான வேதங்களுக்கு இவனே முதல்வன். விண்ணும் மண்ணும் புகழ்ந்து பாராட்டினாலும் புகழ்ச்சி முற்றுப் பெறாதவனாய் தொண்டர்களுக்கு ஒப்பற்ற தோழனாய் திகழ்கிறான். அத்தகைய சிவபெருமான் திருக்கோயிலில் இருந்து கொண்டு சிவத்தொண்டு மட்டுமே செய்து வரும் குற்றமற்ற நலத்தினை உடைய பெண்மக்களே அவனுக்கு ஊறியது. அவன் பெயர் என்ன? அவனுக்கு உறவினர் யார்? அவனுக்கு அயலார் யார்? அவனை புகழ்ந்து பாடும் தன்மை யாது? கூறுங்கள். மொய்யார்தடம் பொய்கை புக்குமுகேரில் கையார் குடைந்துன் கடல் பாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தோம் காணாரடல் போல் செய்யா வெள்ளீராடி செல்வா சிறு மருங்குல் மையார்தடங்கள் மடந்தை மணவாளா ஐயா நீயாட்கொண்டு
அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் ஒய்ந்தொழில்தோம் எய்யாமல் காப்பாயமேலோர் எம்பாவாய். வண்டுகள் நிறைந்திருக்கும் பெரிய திருக்குளத்தில் புகுந்து முகேர் என்ற ஒலி உண்டாகும்படி கையினால் தண்ணீரை குடைந்து மூழ்கி உன் திருவடி புகழ் பாடுகின்றோம். ஐயா, நாங்கள் வழி வழியாக பல தலைமுறைகளாக உன்னடியவர்கள், உன்னால் வாழ்கிறோம். செறிவான நெருப்பு போல் சிவந்த மேனியனே, வெள்ளையான திருநீற்றில் குளிப்பவனே, வீட்டுலகமாகிய பெருஞ்செல்வமுடையவனே, சிற்றிடையும் மைதீட்டப் பெற்ற அகன்ற கண்களும் உடைய உமையவள் மணவாளனே, எம் தலைவனே, ஆண்டவனாகிய நீ உயிர்கள் பக்குவப்படுவதற்காக எங்களை ஆட்கொண்டு அருள் புரியும் திருவிளையாட்டில் உய்தி பெறுவார் உய்யும் வகைகள் எல்லாம் அனுபவித்து விட்டோம். இனிமேல் நாங்கள் மேலும் பிறவி எடுத்து இழைத்துப் போகாமல் காத்தருள்வாயாக. ஆர்த்த பிறவி துயர்கெட நாமார்த்தாடும் தீர்த்தனர்த்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன்யுவானும் கூவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி பழை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையால் பொற்பாதம் ஏத்தியிரும் ஜூனை நீர் ஆடேலோரெம்பாவாய். நம்மை இருவினைப் பாசங்களால் மும்மலக் கல்லோடு கட்டும் பிறவி என்ற துன்பம் ஒழியும்படி நாம் மகிழ்வோடு ஆரவாரம் செய்து முடுகும் தீர்த்தமாக இருப்பவன், நல்ல தில்லையில் உள்ள ஞான வெளியில் தீயேந்தி ஆடுகின்ற திருவருட்கூத்தன், இந்த உலகத்தையும் வானுலகையும் எல்லாவற்றையும் ஆக்கியும் அழித்தும் அழித்தும் விளையாடுபவன். அவனுடைய திருநாமத்தை பாடி கைவளை ஒலிக்கவும் நீண்ட மேகலை முதலிய அணிகள் ஆரவாரம் செய்யவும் அழகிய கூந்தல் மீது வண்டுகள் முழங்கவும் மலர்கள் மலரும் திருக்குளத்தில் மூழ்கி நம்மை உடைய இறைவன் பொன்னார் திருவடிகளை புகழ்ந்து பாடி பெரிய சுனை நீரில் முழுகி ஆடுவோமாக. பைங்குவளை கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தார்த்த கொங்கைகள் பொங்க கூடையும் பூனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோரும் பாவாய். குளிர்ந்த குவளைகளின் கரிய மலர்களாலும் செந்தாமரை மலர்களை உடமையாலும் அழகிய நீர்வாழ் பறவைகளை உடமையாலும் பின்னியலும் அலை ஒலிகளை உடைமையாலும் தங்கள் அடுக்கை கடுவக் கருதுவோர் வந்து அடைவதாலும் எங்கள் இறைவியும் எம் தலைவனாகிய சிவபெருமானும் போல தோன்றுகின்ற பொங்கி வரும் நீர் பொய்கையில் தாவித் தாவி புகுந்து நம் கை வளைகள் ஒலிக்கவும் சிலம்புகள் அந்த ஒலியோடு சேர்ந்து ஒலிக்கவும் மகிழ்ச்சியால் கொங்கைகள் பூரிக்கவும் நீராடும் போது தண்ணீர் மேல் எழவும் தாமரைகள் பூத்து கிடக்கும் பொய்கையில் பாய்ந்து ஆடுவோமாக. பைங்குவளை அம்மையின் திருக்கண்களையும் செங்கமலம் அப்பனுடைய திருமேனியையும் காட்டுவதால் இது சிவசக்தி வடிவமாகும். குருகு அம்மையின் கைவளையலையும்
அரவமாகிய பாம்பு சிவபெருமான் அணிந்த பாம்பு அணிகளையும் குறிப்பதால் இதுவும் சிவசக்தி வடிவமாகிறது. மலம் கழுவுதல் என்பது பாசப்பிணிப்பை அகற்றுவது. இது சிவன் சக்தி இருவருக்கும் பொருந்தும். பைங்குவளை கார்மலர் என்பது நயன தீக்கையையும், செங்கமலப் பைம்போது மானசீக தீக்கையையும், குறுகினம் ஸ்பரிச தீக்கையையும், அரவம் ஒலி வாசிக தீக்கையையும் குறிக்கும் என்பது பண்டிதமணி கதிரேசனார் கண்ட நயம். காதார் குழையாட பைம்பூண் கலநாட கோதை குழலாட வண்டின் கூழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடிய பொருளமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதல் பாதத்திரம் பாடியாடேலோரும் பாவ. காதில் அணிந்த தோடுகள் அசையவும், பிற அழகிய அணிகலன்கள் அசையவும், கூந்தலில் அணிந்த மாலைகள் அசையவும், மதர்களில் இருந்த வண்டுக்கூட்டம் எழுந்து சுற்றி வரவும், குளிர்ந்த நீரில் மூழ்கி ஆடுவோம், சிற்றம்பலத்து பெருமானைப் பாடுவோம், மறைகளின் பொருளமைந்த பாடல்களைப் பாடி, இறைவன் அப்பாடலுக்கேற்ற பொருளாயிருப்பதைப் பாடி, ஒளிமயமான பெருமான் பெருமையைப் பாடி, அவனைச் சுற்றியுள்ள கொன்றை மாலையைப் பாடி, எல்லாவற்றுக்கும் அவனே முதல்வன் என்ற முறைமையைப் பாடி, அவனே முடிவாயாவதையும் பாடி, நம்முடைய இயல்புக்கேற்றபடி வேறுபடுத்தி நம்மை வளர்த்து பக்குவப்படுத்தும் வளையல் அணிந்த கைகளை உடைய உமையவள் திருவடி பெருமையைப் பாடி நீராடுவோமாக. ஓரொரு காலம் பெருமான் என்றென்றெனும் பெருமான் சீரொரு கால்வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் போவா நெடும் தாரைகள் பனிப்ப பாரொரு கால் வல்தனையாள் விண்ணோரைத்தான் பணியாள் பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவரும் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவப் பூள் முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவப் பூம்புனல் பாடேலோரும் பாவா. கச்சணிந்த அழகான அணிகலன்களைப் பூண்ட கொங்கைகளை உடைய பெண்களே, இறையன்பால் தன்வயமிழந்த சிவானுபவ நிலை பெற்ற இந்த பெண் ஒவ்வொரு சமயத்தில் எம்பெருமானே என்று பலமுறை கூறுகிறாள். நம்மை ஆட்கொண்ட சிவபெருமான் சிறப்புக்களை எல்லாம் வாய்வோயாமல் பேசுகிறாள். உள்ளத்து மகிழ்வினால் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட நிலத்தில் விழுந்து சிவபெருமானே நம் தலைவன் என்று அவனுக்கே ஒரே முறையான வணக்கத்தை மேற்கொள்கிறாள். பிற தேவர்களை வணங்க மாட்டாள். பெரிய அரசனாகிய சிவபெருமானுக்கு இப்படி பித்து பிடித்தவர் செயல் இதுதான் போலும். இப்படி ஆட்கொள்ளக்கூடிய திறமை உடையவர் யாரோ அவருடைய திருவடிகளை வாய் நிறைய பாடி அழகிய தோற்றமுள்ள மலர்கள் நிறைந்த பொய்கை நீரில் பாய்ந்து ஆடுவோமாக. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாளிட்டிடையில் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னும் சிலம்பில் சிலம்பி திரு புருவம் என்ன சிலை குலவி
நந்தம்மையாளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன புழியாய் மழையேலோரும் பாவாய். மழைமுகிலே நீ கடலைச் சார்ந்து அங்கே உள்ள நீர் குறையுமாறு முகந்து விண்ணில் எழுந்து எம்மை உடையவளாகிய உமையவளைப் போல நீல நிறம் பெற்று எம்மை ஆட்கொண்டருளிய அம்மையின் சிறிய இடைபோல் மின்னல் மின்ன விளங்கி எங்கள் தலைவி திருவடியில் உள்ள பொற்சிலம்பு போல் ஒலித்து அவளுடைய அழகான புருவம் போல் வானவில் உண்டாக்கி நம்மை அடிமையாக உடைய பெருமாட்டியை என்றும் பிரியாத சிவபெருமான் அன்பர்க்கும் சிறியோமாகிய நமக்கும் அவள் முன்னின்று திருவுளங்கொண்டு சுரந்தருளும் இனிய அருள் போல பெய்வாயாக. செங்கணவல் பால் திசை முகல் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குண் கருங்குழலி நந்தோமை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கணரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோரும் பாவாய். எல்லோரும் நீராடும் பொழுது ஒரு பெண் குளிருக்கு அஞ்சி நீராடாமல் நீர்த்துறைக்கு முதுகு காட்டி திரும்பி நிற்கிறாள். அப்பொழுது அழகாய்த் தெரிந்த அவள் கூந்தல் அழகை சுட்டி காட்டி அவளை அழைத்து நீராடும் பெண்கள் பாடியது இத்திருப்பாடல். மனம் தங்கிய கரிய கூந்தலை உடைய பெண்ணே, திருமாலிடத்திலும் நான்முகனிடத்திலும் இந்திரன் முதலிய பிற தேவர்களிடத்திலும் எங்குமே இல்லாத ஒப்பற்ற பேரின்பம் மிக மிக சிறியவர்களாகிய நம்மிடம் வருமாறு நம்முடைய குற்றங்களை களைந்து இந்த நில உலகத்தில் நம்முடைய வீடுகள் ஒவ்வொன்றிலும் எழுந்தருளி தன்னுடைய செந்தாமரை பொற்பாதங்களை தந்தருள் செய்யும் கொடைவென்றியால் மேம்பட்ட வீரனை, அழகிய திருவருள் நோக்கமுடைய மன்னவனை, அடிமைகளான நமக்கு கிடைத்தற்கரிய பேரமுதை, நம்முடைய பெருமானை பாடி நமக்கெல்லாம் நன்மை பெருக தாமரை மலர்களால் பொலிந்து விளங்கும் நீரில் பாய்ந்து ஆடுவோமாக. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியில் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வல்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பீரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம் பாவாய். திருவண்ணாமலையில் எழுந்தருளியிருக்கும் அண்ணாமலையார் திருவடித் தாமரைகளை சார்ந்து வணங்கக்கூடிய தேவர்கள் முடிகளில் உள்ள பலவகை மணிகளும் எம்பெருமான் திருவடி ஒளிக்கு முன் பொலிவிழந்து தோன்றுவது போல கதிரவன் ஒளி வெளிப்பட்டு இருள் நீங்கிய பொழுது விண்மீன்கள் கதிரவன் ஒளிக்கு முன்னால் தங்கள் மெல்லிய ஒளியை இழந்து மறைய பெண்ணாகியும் ஆணாகியும் அலியாகியும் ஒளிமிகுந்த வானமாகியும் மண்ணுலகமாகியும் இவை அனைத்திற்கும் வேறுபட்டு நிற்கும் பொருளாகியும் கண்கள் கண்டு அனுபவிக்கும் அமுதமாகவும் நிலை பெற்று நிற்கும் பெருமான் திருவடிகளை புகழ்ந்து பாடி பெண்களே பொலிவுமிக்க இந்த பொய்கையில் குதித்து ஆடுவோமாக.
உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்குகப்பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பேருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள். என் கொங்கை நில் நண்பர் அல்லாதோள் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெல்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கெழிலல் ஞாயிறு எமக்கேலோரெம் பாவாய். எங்கள் தனிப்பெருந்தலைவனே, உன் கையில் கொடுக்கப்படும் இந்த பெண் பிள்ளை உனக்கே அடைக்கலப் பொருளாவாள் என்று திருமணம் நடக்கும்போது மணமகனிடம் சொல்லப்படும் இந்த பழைய சொல்லை நாங்கள் எங்கள் அச்சத்தால் புதுப்பிக்கின்றோம். எங்கள் கணவர் சிவனடியாராக இல்லாவிட்டால் எங்கள் வாழ்வு பயனற்று போகுமே என்ற அச்சத்தால் புதுப்பிக்கின்றோம். உனக்கு ஒரு விண்ணப்பம் செய்கிறோம், திருச்செவி சாத்தி அருள்க. எங்களுடைய கொங்கைகள் உன் அன்பர் அல்லாதவர் தோள்களை தழுவக்கூடாது. எங்கள் கைகள் உனக்கன்றி வேறு யாருக்கும் எந்த பணியும் செய்யக்கூடாது. எங்கள் கண்கள் இரவிலும் பகலிலும் உன்னைத் தவிர எந்த பொருளையும் பார்க்கக்கூடாது. இவ்வுலகத்தில் எங்களுக்கு எங்கள் தலைவனாகிய நீ இந்த மாதிரி அருள் புரிந்தால் கதிரவன் கீழ்த்திசையில் உதித்தாலும் வேறு எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. போற்றியருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீராடேலோரெம் பாவ. இறைவனே, எம்மை பாதுகாத்து எல்லா பொருட்களுக்கும் முதலாகிய உன் திருவடி மலர்களை அருள்வாயாக. அந்த திருவடிகளுக்கு வணக்கம். எங்களை பாதுகாத்து எப்பொருட்கும் முடிவாகிய நின் சிவந்த திருவடிகளை அருள்வாயாக. அவற்றுக்கு வணக்கம். எல்லா உயிர்களும் தோன்ற காரணமாகிய பொன் போன்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க. எல்லா உயிர்களுக்கும் நுகர்வைத் தந்து பாதுகாக்கும் பூ போன்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க. எல்லா உயிர்களுக்கும் ஓய்வு தந்து ஒடுங்க வைக்கும் 2 திருவடிகள் எம்மை காத்தருள்க. திருமாலும் நான்முகனும் காணமாட்டாமல் மறைந்து நின்ற தாமரை திருவடிகள் எம்மை காத்தருள்க. நாம் எல்லாம் கடைத்தேறும் வண்ணம் ஆட்கொண்டு அருள் புரியும் பொன் போன்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க. நாம் ஆடுகின்ற சிவபெருமான் வடிவான இம்மார்கழி நீர் எம்மை காத்தருள்க என்று பாடி நீராடுவோமாக.